அல்ஹம்துலில்லாஹ். உடன்குடியிலிருந்து உங்கள் அபு. அதாவது இறைவனுடைய படைப்புலயே மனுஷனை தான் இறைவன் சிறந்த படைப்புன்னு சொல்றான். ஆனா இறைவன் சொல்லுக்கு கட்டுப்படாம சில மனிதர்களுடைய வாழ்வுங்கிறது திசை மாதிரி என்ன செய்யும் போகும். அந்த அடிப்படையில நம்முடைய பார்வையில பார்க்கும்போது மனிதன் ரொம்ப மோசமானவனா இருக்கிறான். அதாவது இன்க்ளூடிங் என்னோட சேர்த்து நம்ம ரொம்ப மோசமானவனுங்களா தான் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா நாம ஒருத்தனை விரும்ப ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா அவன் என்ன தப்பு பண்ணாலும் நாம என்ன செய்வோம், கண்டுகொள்ளாமல் இருப்போம். அதே நேரத்துல அதுக்காக வாதாடவும் செய்வோம் சில நேரங்கள்ல. அதே நேரத்துல நம்ம ஒருத்தரை வெறுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன நல்லது பண்ணாலும் அதை ஆதரிக்காம விலகி என்ன செய்வோம், நிற்போம். அது மட்டும் இல்லாம அவன் செய்யற அந்த நல்லதை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி ஒன்று எடுத்துக்கிட்டு இருப்போம். அப்ப இப்படி இருக்கும்போது நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். அதாவது நீங்க தப்பு செய்றீங்க, ஒரு மனிதர் உங்கள்கிட்ட வந்து சொல்றாரு நீங்க செய்யறது தப்பு, அதை திருத்திக்கிங்கன்னு சொல்றாரு. கண்டிப்பா திருத்திக்கிடுங்க. ஆனா நீங்க ஒரு நல்லது செய்றீங்க, ஊரே வந்து நீ செய்யறது தப்பு, இதை செய்யாதன்னு சொல்லுது அப்படின்னு சொன்னா அதை ஒருபோதும் என்ன செய்யறாதீங்க, விட்டு கொடுத்துடாதீங்க. அந்த நன்மையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. அது ஊரே எதிர்த்தாலும் சரி. ஏன் அப்படின்னா நல்லது செய்யறவங்களோட ஊர் இருக்குதோ இல்லையோ இந்த உலகத்தை படைச்ச இறைவன் இருக்கிறான்.